22:17. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். சிலர் சொல்லுவாங்க, நான் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன், ஆலயத்துக்கு போவது அதெல்லாம் எனக்கு அவசியம் கிடையாது, சபைக்கு போவது அதெல்லாம் எனக்கு அவசியம் கிடையாது. ஏன் பாஸ்டர் சரியாக இருக்காரா, ஐயர்வாள் சரியாக இருக்காரா, அல்லது ஃபாதர் சரியாக இருக்கிறாரா, அல்லது சபையில் எவ்வளோ குழப்பங்கள் இருக்கிறது, சபையெல்லாம் எனக்கு வேண்டாம், ஆலயெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் வீட்டில் மட்டும் இருந்து ஜெபம் பண்ணி கொடுவேன், அப்படிலாம் இல்லை. இந்த பவுலை ஆண்டவர் சாலையில் தான் சந்தித்தார், ஆனாலும் அது போதும். ஆலயம் எதுக்கு போகணும், சாலையிலே ஆண்டவரை சந்தித்தார், அப்படிலாம் இருக்கலை. அதன் பிறகு கூட தேவாலயம் செல்லுகிறார், அங்கும் ஆண்டவரை தரிசிக்கிறார். அல்லேலூயா. அப்போ சபையிலையும் தரிசனம் கிடைக்குமா? கிடைக்கும். தேவாலயத்திலும் தரிசனம் கிடைக்குமா? கிடைக்கும். அதனால தான் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது என்று எபிரேயாக்கியன் குறிப்பிடுகிறார்.